தலைவரே தலைவரே லெஃப்டில் ஓட்டணும் தலைவரே. அங்கெல்லாம் ஹையஸ்ட் சண்டையே வந்து ஹார்ன் அடிச்சுக்குது தான். ஸோ மோஸ்ட் காமன்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ். Let's go for a drive. Oh, washer fluid. வைப்பரில் தண்ணி இல்லை, தண்ணி ஊற்றணும். நேற்றே மறந்துட்டேன். ஓரளவுக்கு ஹெவியாக இருக்கு கம்பேரிங் டு மை ஸ்விஃப்ட். ரெண்டு லிட்டர் ஃபுல் ஆயிடுச்சு தண்ணி. வைப்பரில் 2 லிட்டர் ஃபுல் ஆயிடுச்சு. Sure. Let it idle for some time. இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஓடிட்டு அப்படியே செட்டில் ஆகும் இன்ஜின். அதுக்கப்புறம் தான் எடுப்பேன். கம்மியாகிடுச்சு பாருங்கள், செட்டில் ஆகிடுச்சு 1 RPM. இப்போ மூவ் பண்ணலாம். சார் போயிட்டார. ரிவர்ஸ் கேமரா ஆஃப்டர் மார்க்கெட் கேமரா போல் மொக்கையாக இருக்குது. நான் அது சும்மா யாருனா இருக்காங்களான்னு மட்டும் பார்த்துப்பேன். மிரர்ஸ் வச்சு தான் நான் ரிவர்ஸ் எடுப்பேன் யூஸ்வலாக. ஏன்னா லாஸ்ட் காரில் அப்படி தான் பழகினேன். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம 4Kல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இந்த குவாலிட்டி எப்படி இருக்கு பார்க்கலாம். ஆல்சோ நான் வந்து டெலிசின்லேருந்து கேமராவுக்கு இது வாங்கியிருக்கேன், ND ஃபில்டர்ஸ். இதுதான் நம்மளோட ND ஃபில்டர்ஸ். கொஞ்சம் சன்கிளாஸ் மாதிரி தான். இது லெஸ் பவர்ஃபுல், இது மிட்டு, இது ஹையஸ்ட் பவர்ஃபுல் சன்கிளாஸு. ஸோ சன்கிளாஸில் பார்த்தீங்கன்னா CAT 3ன்னு இருக்கும் ஹையஸ்ட்டு. அதுக்கு மேலே போனால் ரொம்ப இரிட் ஆகிடும். CAT 1 CAT 2லாம் இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து ND32 16 18 CPL வந்து அது தெரில, பார்க்கணும் இதுக்கப்புறம் தான். சன்னு ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னா ND32 யூஸ் பண்ணோம். மீடியமாக இருக்குது அப்படின்னா 16 யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ தான் பிரிக்கிறாங்க பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி. லெட்ஸ் see how it goes. இது அப்படியே நம்ம GoPro கவர் மேலே ஸ்னாப் ஆன் பண்ணலாம். எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஓகே கரெக்டாக போகிறேண்ணா. ஓகே போட்டேன். ஐ திங்க் யூ கைஸ் கேன் see the difference. ஐ கெஸ் ND32 மாட்டியிருக்கேன். எனக்கு இன்னும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. இல்லை செட்டிங்ஸில் என்ன மாற்றி செக் பண்ணோமான்னு தெரியல, பார்க்கலாம். பட் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக வீடியோவில். லெட்ஸ் கோ. நம்ம இங்கேருந்து ராணிப்பேட் போகிறோம். அப்பா தண்ணி கிட்ட வந்துனே இருக்கு பாரு. ஏரியில் ஃபுல்லாகிட்டு இருக்குது தண்ணி ஏரியில். கைஸ் இதுதான் வெள்ளூர் ஏர்போர்ட்டு. நிறைய முறை சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோஸில், பட் ஸ்டில் சொல்கிறேன். ரைட் சைடில் கட்டிகிட்ருக்காங்க, லெஃப்ட் சைடில் பாருங்கள் செமையாக இருக்குது வியூ. ஏரி ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஒரு 2 மழை வந்துச்சு, நல்லா ஏரியில் ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு. வேலூரில் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஏரியில் தண்ணி இருக்குது. இப்போ ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குது. காலையில் 8:45 மிஸ்ட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குது. எவ்வளோக்குள்ள மிஸ்ட்டு அதிகமாக இருக்கோ அவ்வளோக்குள்ள வெயிலும் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வெயில் அதிகமாக இருக்க போகுது, அதுக்கும் ரெடியாக இருக்கணும். இந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், அதை எடுத்துட்டாங்க. மோடி வந்தார் ஒரு நாளுன்னு சொல்லிட்டு, குலுங்காமல் போகணுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீட் பிரேக்கர் எடுத்துட்டாங்க. இப்போ அதனால ரிஸ்கியாக இருக்குது. யாரும் ஸ்லோ டவுன் பண்ண மாட்டேங்கிறாங்க, சர்ன்னு வராங்க. நம்ம அங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணோம், அவங்க சர்ன்னு இப்படி வருவாங்க. ஸோ மிஸ்கம்யூனிகேஷன் நடக்குது. அந்த இடத்துல திருப்பி ஸ்பீட் பிரேக்கர் எடுத்துன்னு வரணும்.
கனடாவில் இந்த மாதிரி ஹைவேல மர்ஜ் ஆகணும்னா நீங்கள் வந்து 100 டச் பண்ணியிருக்கணும். அந்த சர்வீஸ் லைன்லேயே சர்ன்னு 100 ஏறணும். அதுக்கப்புறம் அந்த 100ல் தான் வந்து ஹைவேல மர்ஜ் ஆகணும். ஸ்லோவாக மர்ஜ் ஆகக்கூடாது. ஸ்லோவாக மர்ஜ் ஆனால் ஆக்சிடென்ட் ஹசார்ட்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அந்த சின்ன சர்வீஸ் லைன் தான் இருக்கும். ஒரு 300-400 மீட்டர்ஸ் தான் இருக்கும். அதுலேருந்து சர்ன்னு அழுத்தி 100 வரணும் நீங்கள். நான் அந்த மாதிரி டெஸ்ட்லாம் போனேன், டிரைவிங் டெஸ்ட்டுக்கு. அதெல்லாம் நல்லா பண்ணிட்டேன். கிட்ட போயிட்டு டிரைவிங் சென்டர் கிட்ட போகும்போது லெஃப்ட் எடுக்கும்போது ஸ்லோவாக லெஃப்ட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. ஒரே ரீசன், சும்மாவே ரீசன் சொல்லி. கனடாவில் பார்த்தீங்கன்னா G1 டெஸ்ட்டு, ரைட்டிங் டெஸ்ட்டு, G2 அப்புறம் G. நம்ம இந்தியா ஆல்ரெடி உங்களுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துன்னு போயிட்டு டேரெக்டாக G2 இல்லாமல் Gக்கு போகலாம். G1 டெஸ்ட் எழுதிட்டு நான் G1 டெஸ்ட் எழுதிட்டேன், பாஸ் பண்ணிவிட்டேன். Gக்கு டேரெக்டாக போயிட்டேன் டெஸ்ட்டுக்கு. ஒரு 3-4 கிளாஸ் எடுத்தேன். அந்த ரோடு ரைட்டில் ஓட்டணும்ல, ஸோ ரோடு வந்து ஃபெமிலியர் ஆகிறதுக்காக கிளாஸ்லாம் போயிட்டு அவர் வச்சு நான் வந்து டிரைவிங் போயிட்டேன். டெஸ்ட்டில் பார்த்தா எல்லாமே நல்லா பண்ணிட்டேன். ஹைவேல கரெக்டாக ஓட்டிட்டேன். எல்லாமே டேர்னிங்லேருந்து நீங்கள் நிறைய அங்கெல்லாம் வந்து இப்போ இந்த லெஃப்ட்டில் இப்படி லேன் சேஞ்ச் பண்ணுறோன்னா இண்டிகேட்டர் போட்டு இப்படி பார்க்கணும். திரும்பி நீங்கள் கேஷுவலாக இப்படியே பார்த்துட்டு கண்ணாடியில் பார்த்து திரும்பக்கூடாது. இப்படி திரும்பி பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது குட்டி குட்டியாக. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு ஹைவேலையும் கரெக்டாக ஓட்டிட்டு அந்த மர்ஜ் ஆகிறது இதெல்லாம் வந்து புதுசாக இருந்துச்சு எனக்கு. அதெல்லாமே பண்ணிவிட்டு கிட்ட போயிட்டு அந்த டிரைவிங் டெஸ்ட் சென்டர்கிட்ட ஒரு லெஃப்ட் எடுக்கணும். அந்த லெஃப்ட் எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிஜெக்டடு. இன்னொன்று இந்த இடத்துல இந்த கை வைக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். ஃபிக்ஸ் பண்ணலாம், எப்படி வரும்னு தெரியல, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் இந்த இடத்துல இந்த 2 ஸ்பேஸ் நல்லா இருக்குது. பெரிய பெரிய பாட்டில் 2 வச்சுக்கலாம். அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்லோ கார்ஸ். ஃபோன் ஓட்டுறான்னு இருக்காரு தலைவர். ஆனால் கேஷுவலாக நிறைய பேர் ஃபோன் நோண்டி தான் ஓட்டுறாங்க. தலைவரே இன்னமும் ஃபோன் நோண்டினுக்கிற நீ கரெக்டாக இப்படி வச்சு இப்படி பார்த்துன்னு போயினுக்கிறாரு. அங்கெல்லாம் ஹையஸ்ட் சண்டையே வந்து ஹார்ன் அடிச்சுக்குது தான். எனக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவர் சொல்கிறார், இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரிலாம் யாரா வந்தாங்கன்னா தட் இஸ் யுவர் ரைட் ஆஃப் வே, யூ கேன் ஹாங்க் அட் தெம் அப்படின்னாரு. இப்போ நான் கிராஸ் பண்ணும்போது ஒரு ஹார்ன் பேம் அடிச்சேன்ல, அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம இது எதுக்குன்னா திடீர்னு ரைட் எடுப்பானுங்க நம்ம ஆளுங்க. அதனால் நம்ம சேஃப்டிக்கு ஹார்ன் அடிச்சுன்னு போகிறோம். நான் வந்துட்டுருக்கேன் சொல்லினே போனோம். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. இன்னொன்று பாப்புலேஷனும் இருக்குல்ல. இப்போ நம்ம ஊரில் வண்டிங்க இந்த மாதிரி இருக்குது, அங்கே வண்டிங்கெலாம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள்ஸ் கிடையாது, எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள்ஸ் தான் ஹைவேல. ஆனால் அந்த ஊரில் சைக்கிள் ஓட்டுறவங்களும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஓட்டுவாங்க. அதுலேயும் போய் அங்கேயும் ரூல்ஸ் பிரேக் பண்ணுறோம். மோஸ்ட்லி பார்த்தோன்னா நம்ம ஆளுங்களாக தான் இருப்பானுங்க. சைக்கிளை தூக்கி பிளாட்ஃபார்மில் ஓட்டின்னு இருப்பானுங்க. நடக்கிறத சொல்கிறேன். அப்புறம் உடனே அகெயின்ஸ்ட் இந்தியன்ஸு நம்மளை பற்றி நீயே தவாக பேசலாமான்ற பேசிட்டு இருக்கக்கூடாது கமெண்ட்டில். எச்ச துப்பத்துலேருந்து பண்ணுறானுங்க, நாஸ்தி பண்ணுறானுங்க வந்து கனடாவை. இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு இந்தியான்னு ஒருத்தர் போகிறோன்னா நம்ம தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அந்த கண்ட்ரியை. நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் அவன் நம்ம கண்ட்ரியை ப்ரெசீவ் பண்ணுவான். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்காங்க போல ஆட்கள், நல்லவங்களாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்லி. இந்தியன்ஸ்னாலே ஃப்ரெண்ட்லி அப்படின்னு அப்படி இருந்தது. இப்போ இந்தியன்ஸ்னாலே ஒரு மாதிரி கெட்ட பேர் வந்துச்சு. இன்னும் ரேசிசம் இருக்கிறவங்களுக்குலாம் ஃபியூல் அது. அதை வச்சே ரேசிஸ்ட் கமெண்ட் அடிச்சுன்னு இருப்பாங்க. அது கரெக்டாக வாழ்ந்து காட்டணும் அவனுங்க. அது இருக்கு. ஏன்னா எங்கே அப்படி சொல்கிறவனுங்க கண்ட்ரிலாம் பார்த்தா ஒன்றுமே பண்ணியிருக்காது. இப்போ ஸ்பேஸ்லலாம் இந்தியா தான் கெத்து. இஸ்ரோ
நான் பெரிய கண்ட்ரியாக மாறின்னு வந்துருக்குது ஸ்பேஸ் சயின்ஸ்லலாம். அவன் கண்ட்ரில் அடிக்கிறவனோட கண்ட்ரிலாம் ஒன்றும் பண்ணியிருக்காது. ஆனால் நம்மளை இதை வச்சு ஜட்ஜ் பண்ணுவானுங்க. நம்மளோட பெரிய ஸ்ட்ரென்த்தே பாப்புலேஷன் தான், பெரிய எனிமையே பாப்புலேஷன் தான். என்னென்னமோ பேசின்னு இருக்குன்னு காரை பற்றி பேச வந்துட்டு. பிக்கப் கேட்டிங்களா? இப்போ பார்த்தீங்களா சர்ன்னு ஏறினா பாருங்க. ஸோ பிக்கப் தேவையான அளவுக்கு இருக்குது டர்போக்கு போயிட்டிங்கன்னா. இதே ஏஎம்டி இருந்தால் அது பண்ணியிருக்காது. மீன் நான் ஆட்டோமேட்டிக்கில் பேசிகிட்டு இருக்கேன். மேனுவலில் நம்மளோட இது தான், ஆனால் அதுலேயும் டர்போ இருந்தால் பெட்ரு. நார்மல் இன்ஜின் கத்தும். ஸோ நீங்கள் இது போகிறீங்கன்னா டர்போ போயிடுங்க. மைலேஜும் பெட்டராக கொடுக்கும், பிக்கப்பும் இருக்கும். டோன்ட் கோ ஃபார் நார்மல் இன்ஜின், என்ஏ இன்ஜின். அதுலேயே போயிருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன் பார். ரத்னகிரி லெஃப்ட் சைடில். ஓகே வேணாம் எத்தனை ரசீதா அந்த கனடா டிரைவிங் லைசன்ஸ் நான் எதுக்கு சொன்னேன், அந்த கதை எதுக்கு சொன்னேன்னா, அந்த ஊரில் வந்து அந்த டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குற ஏஜென்சி வந்து ப்ரைவேட்டாக நடக்குது போல், ப்ரைவேட்டாக நடத்துகிறாங்க போல். அவங்க வந்து இந்த அக்யூசேஷன் இருக்குது மக்களால். அது என்னென்னா, வேணும்னே வந்து ரிஜெக்ட் பண்ணி விடுவாங்க ஃபஸ்ட் டைமு. டேரெக்டாக ஜிக்கு போனால் G2 வந்துட்டு திருப்பி G வந்து எடுன்னு சொல்லி வேணும்னே ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அக்யூசேஷன் இருக்குது. மேபி அதில் நான் மாட்டிக்கிட்டேன்னா நான் தெரியல. நல்லா தான் ஓட்டினேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா தான் ஓட்டினேன். ஃபெயில் ஆகிட்டேன். யோசிச்சு டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன் நான். முடிச்சிட்டேன்டா, ஏ ஐம் கோனா கெட் லைசன்ஸ் அப்படின்னு யோசித்தேன். கரெக்டாக லாஸ்ட்டில் வந்து வச்சிட்டான். நான் எந்த அளவுக்கு ஓவர் திங்கர்னா, இப்போ ஏறினாங்களே அவங்க தடிக்கு விட்டாங்களா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்கள நான் பார்ப்பேன் ஸ்டேபிளாக தான் நிற்கிறாங்களான்னு சொல்லிட்டு. தலைவரே லெஃப்டில் ஓட்டணும் தலைவரே, நல்லா ரைட்டில் ஓட்டின்னு வர ஸ்லோவாக. அவர் எல்லாம் என் காலேஜுக்கு தான் போவோம் வண்டி ஓட்டினேன். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போகும். ஆதி பராசக்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கலவை. பாலாரே இப்போ இந்த டிரைவிங் ஸ்டைல் பார்த்தீங்களா? இந்த டிரைவிங் ஸ்டைலில் இந்த டிராஃபிக்கில் இப்போ நான் ஓட்டிகிட்டு வந்தது ஹைவே தான், பட் டிராஃபிக்கி ஹைவே தான். அதுக்கப்புறம் இப்போ நான் உள்ளே இறங்குறேன் ராணிப்பேட்டுக்குள்ளே. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சில் நான் ஒரு லாஸ்ட்டு ஒரு 3-4 முறை போயிட்டேன். 3-4 முறையுமே 3-4 முறை இல்லை, 5-6 முறை வந்துட்டேன். ஒரு 3 முறை 10 லிட்டர்னு சொல்லி போட்டேன். ஸோ அதில் நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, மைலேஜு கான்ஸ்டண்ட்டாக 16 கொடுக்குது, 16 to 17 இந்த ஸ்டைலில் ஓட்டி. நான் ரொம்ப ஸ்லோவெல்லாம் ஓட்டலை, கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பீடில் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப ஸ்பீடும் ஓட்டலை. இது ஆப்டிமல் ஸ்பீடு. ஸோ இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணால் 16 கொடுக்குது இன்க்ளூடிங், அதாவது ஹைவேல மட்டும் போனால் 18-19 வந்துடுது. ஸோ இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு திருப்பி கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி ஹைவே ஏறிட்டு இப்படி தான் ஹைவே போயிட்டு இப்படி போனால் 16 கொடுக்குது.
இதுதான்மா ரூட்டு. நேற்று இப்படி தான் வந்தோம். அங்கே ஹோட்டல் பார்த்தியா சொன்னியா? ஹோட்டல் தேடி தேடி கிடைக்கவே இல்லை. டீ கடை நிறைய இருக்குது, காஃபி ஜூஸ் கடை நிறைய இருக்குது, ஆனால் ஹோட்டல் இல்லை. ஸ்கட்டர் மெமோரியல் ஹாஸ்பிட்டல். ஆக்சுவலி எங்கள் டெஸ்டினேஷன் இதுதான். ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். அம்மாவுக்கு ஹெல்த் செக்அப் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ மோஸ்ட் காமன்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் என்னென்னா ஆன் ரோட் ப்ரைஸு. நான் ஆன் ரோட் ப்ரைஸு நிறைய பேருக்கு நிறைய இடத்துல கமெண்ட்டில் பின்லாம் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஸ்டில் அதை கேட்டதே திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் இன்னொரு காமன்லி ஆஸ்க்டு கொஷின் அப்படின்னா ஸ்பேஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தார் நேற்று. நான் ஸ்பேஸ் காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் இந்த இடத்துல லாக் கொடுத்துருக்காங்க, லாக் அண்ட் லாக். இது ஸ்டார்டிங்கில் கடுப்பாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பழகிடுச்சு. லைட் ஆஃப் பண்ணிப்போம். அம்மா. ஸோ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா ஹைட்டாக உட்கார மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், என்னோடய கை இவ்வளோ தூரம் போதா, டச் ஆகலை. அவ்வளோ தூரம் இருக்குது. எங்கேயும் டச் பண்ணால் தான் டச் பண்ண முடியும், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக உட்காந்துருக்கேன். 3 அடல்ட் ஃப்ரீயாக உட்காரலாம். ஆக்சுவலாக என்னோடய சைஸில் ரொம்ப குண்டாக இருந்தால் ஒரு 2 பேர் நல்லா குண்டாக உட்காடுறவங்க, ஒரு சிம்பிள் ஸ்லிம்மான ஆள் வந்து சென்டராக உட்காரலாம். 3 பேர் உட்காரலாம் ஃப்ரீயாக. ஆக்சுவலாக நல்ல ஸ்பேஸ் தான், இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சுவலாக குனிஞ்சு காட்டுறேன், ஸ்ட்ரைட்டாக உட்காந்தா எவ்வளோ தூரம் வருது பாருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபீச்சர்ஸு, அட்ஜஸ்டபுள் ஹெட் ரெஸ்ட்டு, பார்சல் ட்ரே வரல இந்த மாடலில். மேபி நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். நான் வாங்கலாம்னு நினச்சேன், அதுக்கப்புறம் அதுக்கு யூஸ் இல்லை. ஸோ அப்படியே விட்டுருக்கேன். மேபி தேவைப்பட்டால் வாங்குவேன். ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். மேபி நான் ஃபிட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில், பார்க்கலாம். ஸோ யா, ஸ்பேஸு, பிக்கப் கேட்டிங்க, பிக்கப் நான் காட்டினேன். ஓகே, ஆப்டிமலாக இருக்குது எல்லாமே. ஸோ வேறு என்ன கேட்டிங்க, அவ்வளோதான் நினைக்கிறேன். வைப்ரேஷன்ஸ் லைட்டாக இருக்குது, கண்டிப்பாக தெரியும் வைப்ரேஷன்ஸ், பட் பாதர்சமாக இருக்காது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அது ஒன்று. ஸோ யா, ஸோ வேறு என்ன கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கும் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள் மெயினாக, அதுதான். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இன்னொருத்தருக்கு சஜஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரிய வரும். மேபி இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து பார்ப்பாங்க. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in the next video. Bye.